ஒரு காலத்தில் வேல் கொண்ட பசுமையான புல்வெளியில் ஒரு பிசியான எறும்பும் சுறுசுறுப்பான ஒரு புலம்பூச்சியும் வாழ்ந்தனர். ஒவ்வொரு நாளும் அந்த சிறிய எறும்பு கடுமையாக உழைத்தது. அது தானியங்கள், விதைகள், சிறு உணவுகளை தன் வீட்டிற்கு எடுத்துச் சென்றது. குளிர்காலம் வரப்போகிறது எனக் கூறியது எறும்பு. நான் தயார் ஆக வேண்டும். ஆனால் புலம்பூச்சி சிரித்துக் கொண்டே சூரிய ஒளியில் ஆடிக்கொண்டிருந்தது. அது தனது வீணையை வாசித்தது, பாடல்கள் பாடியது, இலைவிலிருந்து இலைக்கு துள்ளிக் கொண்டிருந்தது. என்னுடன் விளையாட வரலாமே என்று எறும்பை கேட்டது. புலம்பூச்சி, நான் சும்மா இருக்க முடியாது என்றது எறும்பு. நீயும் உணவுகளை சேகரிக்க வேண்டும். ஏன் இப்போதே? இன்னும் குளிர்காலம் ஆளவே இல்லை என்றது. புலம்பூச்சி சிரித்துக் கொண்டே நாட்கள் கழிந்தன. காற்று குளிர்ந்தது. வானம் இருண்டது. ஒரு மாலை முதல் பனித்துளிகள் விழத் தொடங்கின. குளிர்காலம் வந்துவிட்டது. புலம்பூச்சிக்கு அடைக்கலம் எதுவும் இல்லை. வயிறு கோழை போல் குறைந்தது. எங்கு போனாலும் உணவில்லை. அது குளிரில் நடுங்கினது. எறும்பின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன. நோயானும் பசித்தும். அது எறும்பின் கதவை தட்டியது. அன்பான எறும்பு கதவை திறந்தது. புலம்பூச்சி பலவீனமாகவும் குளிரால் நடுங்கிக் கொண்டிருந்ததையும் பார்த்தது. ஒன்றும் சொல்லாமல் அதை வீட்டுக்குள் அழைத்துச் சென்று சூடான சூப்பும் ஒரு மென்மையான போர்வையையும் கொடுத்தது. நான் உன்னை கேட்க வேண்டியிருந்தது என்றது புலம்பூச்சி கண்ணீருடன். நீ வேலை செய்தபோது நான் விளையாடினேன். எறும்பு மெதுவாக சிரித்தது. பாடம் கற்றுக்கொள்வதற்கு தாமதமில்லை. அடுத்த ஆண்டு கொஞ்சம் வேலை செய்து பிறகு விளையாடு. அந்த நாளிலிருந்து புலம்பூச்சி இசையை கேட்டது. ஆனால் உணவு சேகரித்த பிறகு மட்டுமே. அந்த சின்ன எறும்பின் வீட்டில் இருவரும் குளிர்காலத்தை சந்தோஷமாக, பாதுகாப்பாக, புத்திசாலிகளாக கழித்தனர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.